திருக்குறள் சிந்தனை. இல்லறம் துறவறம் இரண்டினுள் இல்லறமே சிறந்தது என்று காரணங்கள் காட்டுகின்றார் தெய்வப்புலவர். இல்லறம் இயல்பாகவே சிறப்புடையதாயினும் அதற்குரிய பண்பு நீர்மைகளோடு அன்பனும் நறுமணம் கூடியிருக்க வேண்டும். இவற்றில் பிழைபடாமல் விழுமிய நிலையில் புனிதமாய் வாழ்வதே புண்ணிய வாழ்வாகும். இல்லற வாழ்க்கையில் பழிச்செயல்களை கண்டால் உலகம் பழிக்கும். அவ்வாறு பழிபடாமல் வாழ்வதே வாழ்வாகும். புறன்மனை விழைதல், பிழைமொழி கூறல், வருந்து இறந்தோர்க்கு அருந்த உணவு தராமல் விரட்டுதல் ஆகியன பிழைச் செயல்கள், பழிபாவங்கள். ஆகவே இல்லறத்திற்குரிய தக்க நெறிமுறைகளோடு பிறர்க்கு உதவி புரிந்து வாழ்வதே இல்வாழ்க்கையின் பெருமையாகும். துறவறம், துறவு நிலை மிகவும் கடினமானது, சாதனைகளும் சோதனைகளும் நிறைந்தது. அவ்வாறில்லாமல் மனை வாழ்க்கை இனிதாக எளிதாக அமைவது, அத்தகைய வாழ்வையே நல்வாழ்வாக வாழ்க என்று தெய்வப்புலவர் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்றார். நாளையும் சிந்தி.